Welcome to this series on 16 days of activism to end gender-based violence. இன்னைக்கு வீடியோல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல டீப் ஃபேக் டெக்னாலஜி அப்படிங்கிறது பெண்களை பெரிதளவில் எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டீப் ஃபேக் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னா இதுல நம்ம போட்டோஷாப்போட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். போட்டோஷாப்ல பேசிக்கா வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் நம்ம எடிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுல டீப் ஃபேக் டெக்னாலஜியில ஒருத்தவங்களோட இமேஜ் மட்டுமே வச்சு ஒரு வீடியோவா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது செக்ஷுவலைஸ்டு வீடியோஸாவோ இல்ல பெண்களை பாதிக்கிற மாதிரியான வேற வீடியோஸ் இருக்கப்போ பெண்களை இது பெரிதளவுல பாதிக்குது. ஸோ இதுல இமேஜ் கிரியேஷன் மார்ஃபிங்னு ரெண்டு விஷயம் இருக்கு. இமேஜ் கிரியேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு 2-3 ஃபேஸஸ் நம்ம அந்த ஏஐக்கு கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அதுக்கு ரெலவெண்டா இருக்க மாதிரியான இன்னொரு ஃபேஸ் ஏஐ கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது நம்ம இமேஜ் கிரியேஷன் சொல்லுவோம். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா மார்ஃபிங். நமக்கு தெரிஞ்ச மாதிரி ரெண்டு விஷயத்த ஒன்னா சேர்த்தி காமிக்கிறது மார்ஃபிங்னு தெரியும் இல்லையா. ஸோ இதுல ஒருத்தவங்களோட எக்ஸ்பிரஷன் இமோஷன்ஸையே இன்னொரு பர்சன் அதை பண்ற மாதிரி வீடியோஸா கிரியேட் பண்றதை நம்ம மார்ஃபிங்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால இந்த டீப் ஃபேக் டெக்னாலஜி அப்படின்றது இப்ப பெரிதளவுல பேசப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா அதோட குவாலிட்டி. முன்னாடி நம்மளால எது ஒரிஜினல் வீடியோ எது டீப் ஃபேக் பண்ணப்பட்ட வீடியோ அப்படின்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. பட் இப்போ அது குவாலிட்டி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு அப்படின்றனால நம்மளால அது ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லை. செகண்ட் திங் அதோட ஆக்சசபிலிட்டி. இப்போ அது எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்றனால அது ஒரு அட்வான்டேஜும் கூட தான். பட் ஸ்டில் அவங்க பண்ற விஷயங்களுக்கெல்லாம் அதை அக்கௌண்டபிளா எடுத்துக்கிறாங்களா அப்படின்றதும் அவங்க என்ன விஷயங்களுக்காக அதை பண்றாங்க அப்படின்றதுமே அதுவே இருக்கு. இதுல பெரிதளவுல பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களாக தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட எஜுகேஷன் ஸ்டாப் ஆகுறது, அண்ட் அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய இஷ்யூஸ், அண்ட் தென் சொசைட்டில இருந்து வித்ட்ராவலா ஃபீல் பண்ற இந்த விஷயங்கள்னால, அண்ட் அவங்க இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி லீகலா ஹெல்ப் கேட்க போறாங்க அப்படின்னா கூட அங்கேயுமே நீங்க ஏன் இந்த போட்டோஸ் போஸ்ட் பண்ணீங்க, இந்த வீடியோஸ் நீங்க ஏன் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரியான விக்டிம் பிளேமிங் தான் அங்க நடக்குதே தவிர அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் அப்படின்றதுமே கிடைக்கிறது இல்லை. இதனால அவங்களுக்கு மென்டலியுமே ரொம்ப லோவா ஃபீல் பண்றது, சொசைட்டி கூட இன்க்ளூடடா ஃபீல் பண்ண முடியாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுமே நடக்குது. இந்த விஷயங்கள் பத்தி பண்ண ரிசர்ச்ல 60-95% ரிவெஞ்ச் பான்ல பெண்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதையும் இதுல அதிகமா பெர்பட்ரேட்டர்ஸா இருக்கவங்க மேல் தான் அப்படின்றதையுமே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸா பாலிசி ரெகுலேஷன் அப்படின்றத கொண்டு வரலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ற வீடியோ இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே இது ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ இல்லைன்னா டீப் ஃபேக் பண்ணப்பட்ட வீடியோ அப்படின்ற மாதிரி அந்த வீடியோஸ்லயே தரலாம். அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லயுமே ஒரு வீடியோ ஒரிஜினல் வீடியோவா இல்ல அது டீப் ஃபேக் பண்ணப்பட்ட வீடியோவா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுமே நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். தேர்ட் திங் அந்த வீடியோல வர பர்சன் உண்மையாவே அதுக்கு கன்சர்ன் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அந்த ஏஐ வீடியோ ஜென்ரேட் பண்ற மாதிரி கூட நம்ம செட்டிங்ஸ் வைக்கலாம். இப்போ இந்த ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் அப்படின்றது பெண்களுக்கு ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டை கொடுக்கும். அண்ட் என்னதான் இந்த டீப் ஃபேக் அப்படின்றது ஒரு கிரியேட்டிவிட்டி ஃபன்னான ஒரு விஷயமா இருந்தாலும் இது பெண்களை அன்சேஃபா ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்றப்போ கண்டிப்பா இந்த பாலிசி ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத நம்ம கொண்டு வரணும். எவ்வளவு தூரம் நம்ம டெக்னாலஜிக்காக டெக்னாலஜி டெவலப்மெண்ட்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றோமோ அதே சமயத்துல அதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா அதுக்கான பாலிசி ரெகுலேஷன்லயுமே we have to invest. Thank you so much.